1999ஆம் ஆண்டு பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி வாஜ்பாய் அரசை கவிழ்த்தது மிகப்பெரிய வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவை மறைமுகமா சாடி கடம்பூர் ராஜு பேசின சம்பவம் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குது. கடம்பூர் ராஜுவோட இந்த பேச்சு பாத்தீங்கன்னா அதிமுக பெரிய பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடந்த 1998ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா வாஜ்பாய் அவட ஜெயலலிதா கூட்டணி அமைத்து இது பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல வாக்கெடுப்பு நடத்தும் போது பாஜக ஆட்சியை ஜெயலலிதா கவிழ்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த வாக்கெடுப்பின் போது என்ன பண்ணாங்கன்னா கூட்டணியில இருந்து வெளியேறினாங்க. அதனால ஒரு வாக்கு வித்தியாசத்துல வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ந்தது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அந்த கூட்டணி வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சாங்க. இது பாத்தீங்கன்னா வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லிட்டு கடம்பூர் ராஜு சொல்லியிருக்காரு. அதாவது கூடாத நட்பு கேடாய் முடியும். சுப்பிரமணிய சாமியோட பேச்சை கேட்டு ஜெயலலிதா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாரு. அது நாங்க செஞ்ச மிகப்பெரிய ஒரு பிழை அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. சோ ஜெயலலிதாவை இந்த மாதிரி மறைமுகமா சாடி இருக்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அதிமுக கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா 1999க்கு பிறகு பாத்தீங்கன்னா 2004 இதே ஜெயலலிதா அதே பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. அந்த முறை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு புதுச்சேரியில இருக்க 40 நாடாளுமன்ற தேர்தலையுமே அந்த பாஜக அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைஞ்சாங்க. 40 தொகுதியிலுமே திமுக காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றியது. பிறகு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா ஒரு கூட்டத்துல பேசினாங்க. அந்த கூட்டணி பாஜக கூட்டணி வெளியேறின பிறகு பேசினாங்க. நான் பாஜக கூட கூட்டணி வச்சதுதான் வரலாற்று பிழை அப்படின்னு ஜெயலலிதா தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இனிமே அப்படி ஒரு தவறை நான் செய்யவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஜெயலலிதா ஆணித்தரமா செஞ்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பலமுறை பிரதமர் மோடி பலமுறை ஜெயலலிதா மீட் பண்ணும்போது கூட அவங்க ஜெயலலிதா அதை பெருசா இது பண்ணிக்கல. பாஜக கூட கூட்டணி சேரவே இல்லை. அது அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதாவது பாஜக கூட இனிமேல எக்காலத்திலும் கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்னு ஜெயலலிதா சொன்ன வார்த்தையை அவங்க மரணம் அடையும் வரைக்கும் காப்பா இருந்தாங்க. அந்த ஆனா ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகு உடனே என்ன பண்ணாங்கன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி அமைந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா பாஜக கூட கூட்டணி சேர்ந்தாங்க. பாஜக கூட அதிமுக கூட்டணி சேர்ந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா தோல்விகளை தான் அந்த கூட்டணி இது பண்ணி இருக்குது. ஒரு முறை பாத்தீங்கன்னா அதிமுக தனித்து கூட நின்று பார்த்தாங்க. ஆனா அதுலயுமே அதிமுகனால வெற்றி பெற முடியல. என்ன அப்படின்னா இதுதான் கூடாத நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிற மாதிரி அதிமுகவில இருந்து பிரிந்து சென்றவர்களே அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா விமர்சனம் செஞ்சுக்கிட்டு வராங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பட்டு தோல்வி பழனிசாமி அப்படின்னு விமர்சிக்கிறதுக்கு காரணம் இது. இந்த அதிமுக பாஜக ஜெயலலிதா அதிமுக இனிமே எந்த காலத்திலையும் பாஜக கூட கூட்டணியை வைக்காது சொன்ன ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமி செஞ்சதுதான் ஒரு வரலாற்று பிழை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இப்ப பாத்தீங்கன்னா கடம்பூர் ராஜு இப்படி பேசியிருந்தது அதிமுகவினர் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்கு. இந்த விஷயத்துல மூத்த பத்திரிகையாளர்கள் ஒரு விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இடி அமலாக்க இந்த இடி ஐடி இந்த மாதிரியான சோதனைகளுக்கு பயந்துதான் பாஜக கூட கூட்டணி வச்சாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுல எஸ்பி வேலுமணியோட ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்குது. இவங்க 2 பேர் தான் இடி கிட்ட சிக்கி இருக்காங்க. அதனாலதான் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது கடம்பூர் ராஜும் ஒரு கணிசமான தொகையை அடிச்சிருப்பாரு போல கடந்த இதுல ஆட்சியின் போது. அதனால அவரும் பாத்தீங்கன்னா பாஜக கிட்ட சரண்டர் ஆயிட்டு இப்ப ஜெயலலிதாவே விமர்சிக்கிற அளவுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பலரும் சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிமுக விருது சென்ற ஓபிஎஸ் புகழேந்தி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடம்பூர் ராஜா கடுமையா விமர்சிக்கிறாங்க. என்ன சொல்றாரு ஓபிஎஸ் குறிப்பா என்ன சொல்றாருன்னா 99ல அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறினாலதான், அதாவது ஜெயலலிதா வெளியேறினாலதான் மீண்டும் தமிழ்நாட்டுல ஜெயலலிதா ஆட்சியை பிடிக்க முடிஞ்சிச்சு. பாஜக கூட இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம ஆட்சியை பிடிச்சிருக்க முடியாது. அதுதான் ஜெயலலிதா செய்தது ஒரு மிகப்பெரிய வரலாற்று புரட்சி. கடம்பூர் ராஜ் சொல்ற மாதிரி அது வரலாற்று பிழை இல்ல. ஜெயலலிதா இவ்வளவு கடுமையா மோசமா விமர்சித்த கடம்பூர் ராஜ் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புகழேந்தி இந்த போன்றவங்களும் பாத்தீங்கன்னா கடம்பூர் ராஜுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க.
ஆனா அதிமுகவுல வந்து தங்களோட அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய யாருமே, அதிமுகவில் இருக்க முக்கிய நபர்கள் யாருமே இது வரைக்கும் கடம்பூர் ராஜுக்கு எந்த விதமான கண்டனங்களும் தெரிவிக்கல. குறிப்பா பாத்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட இது வரைக்கும் கடம்பூர் ராஜுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சதா இல்ல கூப்பிட்டு கண்டிச்சதாவோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல கடம்பூர் ராஜு மறுபடியும் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி சொல்லல, கூடாத நட்பு கேடாக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அது வந்து நான் ஜெயலலிதா வந்து குறிப்பிட்டு சொல்லல அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்பையா ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. ஆனா அவர் உண்மையிலேயே பேசின விஷயம் என்ன அப்படின்னா, கூடாத நட்பு கேடாய முடியும் அப்படிங்கிற சொல்ற மாதிரி சுப்பிரமணிய சாமி பேச கேட்டு அம்மா நடந்தாங்க. அப்போ வந்து 1999ல வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்தது வந்து நாங்க செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அப்படியே சொன்னார். அப்ப இது வந்து யாரை சொல்றாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இவர் திடீர்னு வந்து நான் ஜெயலலிதாவை சொல்லவே இல்லை அப்படிங்கிறது யாருனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதனால கடம்பூர் ராஜுக்கு வந்து வெளியிலிருந்து கடுமையான ஒரு இது வந்தாலும், கண்டனங்கள் வந்தாலும் அதிமுக தரப்புல இருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை அப்படிங்கிற போது அதிமுக முழுமையா வந்து பாஜக கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டாங்களா அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா, ஜெயலலிதாவே வேணாம் அதிமுக கட்சி மட்டும் வந்து பாஜக கூட நம்ம பயணிக்கலாம், ஜெயலலிதாவாவது எம்ஜிஆராது அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுகவில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா சாமானிய அதிமுக தொண்டர்களுக்கு எழுந்திருக்கு அப்படிங்கிறத தவிர்க்க முடியல. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.